ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோவான் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீ போய் சிலவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தை நாம் வாசிக்கும் போது கூட இங்கு அனுப்பப்பட்டவன் கீழ்ப்படிந்தவனாய் அந்த காரியத்தை செய்யும்போது தேவன் அவனுக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார் என்பதை நாம் வாசித்தோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட கீழ்ப்படியும் போது தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்வையை அவனுக்கு கொடுத்தது போல வெளிச்சத்தை இருளில் இருக்கிற அந்த மனிதனுக்கு தேவன் வெளிச்சத்தை கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் தேவன் வெளிச்சமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அந்த குருடன் பார்வை இல்லாதிருக்கும்போது அவன் இருளில் இருந்தான். பார்வை அடைந்த பிறகு அவன் வெளிச்சத்தை பார்த்து எல்லாவற்றையும் பார்க்கும்படியாக தேவன் அவனுக்கு உதவி செய்தார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக இருள் என்பது பாவத்தையும் அநேக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருள் வெளிச்சமாக வேண்டும், பார்வை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் கீழ்ப்படுகிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் அந்த குருடன் எப்படி பார்வை அடைந்தானோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் வெளிச்சத்தையும் அற்புதத்தையும் அதிசயங்களையும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். வேத வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்பதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கீழ்ப்படியும் போதுதான் தேவ ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். என்றால் இந்த வசனத்தில் அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கீழ்ப்படியும் போது தேவன் அற்புதத்தை செய்திருக்கிறார். இன்னும் வேதத்தில் அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியும் போது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருடைய வாழ்க்கையில் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாதபடிக்கு வெறுமையாயிருந்த அந்த வாழ்க்கையில் நிறைவான மீன்களை ஆண்டவர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அதற்கு காரணம் கீழ்ப்படிதல். இன்னும் யோவான் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சரசத்தை ஆண்டவர் அற்புதம் செய்தார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அங்கு பார்த்தாலும் வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். தேவன் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதுபோல் வேதத்தில் அநேக இடங்களில் கீழ்ப்படியும் போது தேவன் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ ஆசீர்வாதத்தை பார்வை என்கிற ஒரு வெளிச்சத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்களும் கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய அற்புதங்களை, உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.